வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா பரோட்டாவுக்கு வைக்கக்கூடிய சால்னா. இந்த சால்னா எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எண்ணெய் 3 கரண்டி, ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு, மராட்டி முக்கு, ஜாதி பத்திரி, அனாசிப்பூ, இலை சிறிதளவு, சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி 1/2 ஸ்பூன், கடலை மாவு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், சிக்கன் மசாலா அரை ஸ்பூன், கசகசா 2 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், வெங்காயம் பெரியதாக 2, தக்காளி பெரியதாக 2, பச்சை மிளகாய் 3, தேங்காய் 3 பத்தை, கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, தேங்காய், முந்திரி, கசகசா இவை அனைத்தும் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்காங்க. இந்த பரோட்டா சால்னாவை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து வெஜிடேரியனில் பண்ணலாம், இன்னொன்று நான் வெஜிடேரியனில் பண்ணலாம். ஸோ வெஜிடேரியனில் எப்படி பண்ணுறது அப்படின்னா மெயின் வந்து இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கசகசா, தேங்காய் இதுதான் வந்து இதுக்கு உண்டானது. நான்வெஜ் சால்னா அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிக்கனோ அல்லது மட்டனோ வேக வச்ச தண்ணி, அதாவது வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில். இந்த ஸ்டாக்கை ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து சிக்கனுடைய ஃப்ளேவராக இருந்தாலும் சரி, மட்டனுடைய ஃப்ளேவராக இருந்தாலும் கிடைக்கக்கூடியது. நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா சால்னாலேயே 2 விதம் இருக்குது. அதுக்காக தான் வெஜிடேரியன் சால்னா ஒன்று இருக்குது, நான் வெஜிடேரியன் சால்னா இருக்குது. அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். சால்னாங்கிறது என்ன அப்படின்னா பிளைன் குருமா. ஸோ இந்த பிளைன் குருமா வந்து திக்காக வச்சா குருமா, தண்ணியாக வச்சா சால்னா. ஸோ இது 2 தான். இதனால் வந்து சால்னா அப்படிங்கிறது வந்து தனியான டிஷ்ஷே கிடையாது. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் எடுத்து வச்சோம் இல்லையா இந்த ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு, இலை, மராட்டி மூக்கு இது எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடாகிறதுக்கும் இந்த மசாலாஸ் எல்லாம் ஃப்ரை ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது வெடிக்கட்டும் காட்டுறேன். இப்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எடுத்து போட்டு வச்ச ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு இதெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து வச்ச சோம்பு இருக்கு இல்லையா, இதில் சோம்பை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ சோம்பை ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா வந்து பொரியட்டும் சோம்பு. இந்த சோம்பு பொரியும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம 3 பச்சை மிளகாய் வாய்க்கறி வச்சுருக்கோம். இந்த 3 பச்சை மிளகாவும் நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் பச்சை மிளகாய் லைட்டாக எண்ணெயில் வதங்கும் போது நீங்கள் இந்த நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம எவ்வளோ ஜூலியன் மாதிரி வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த வெங்காயத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதாவது ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ கோல்டன் கலர் அப்படிங்கிறது வந்தால் போதுமானது. இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் காட்டு. இப்போது பாருங்கள் வெங்காயம் வந்து நமக்கு வந்து ஒரு கலர் வந்து லைட்டாக கோல்டன் கலர் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதனுடைய வாசனை தான் நமக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டு அந்த பச்சை வாசனை அப்படிங்கிறது போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கணும். பேஸ்ட் போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக சால்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட்டு ஆட் பண்ணதும் நமக்கு அந்த வந்து வெங்காயத்துலேருந்து ஒரு மாதிரி தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணி விடுறது இன்னும் சீக்கிரமாக விட ஆரம்பிக்கும். அப்போது வதங்கிறதும் சீக்கிரமாக வதங்கும். ஸோ இப்போது இந்த நல்லா வதங்க ஆரம்பித்தாச்சு. இப்போது நாம் வந்து 2 தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து சால்னா அப்படிங்கிறது போது இதெல்லாம் நமக்கு வந்து இருக்கணும். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கி அதன் பிறகு தண்ணியை ஆட் பண்ணுறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வந்து ஒரு குழைவாக ஆன மாதிரி ஆகணும். ஸோ அதன் பிறகு தான் நீங்கள் வந்து இதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணணும், மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும், சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ சால்ட் வந்து நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணி வெளியில் வந்தால் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் காட்டுறேன். இப்போது நாம் வந்து வெங்காயம் தக்காளி வதங்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் இந்த சால்னாக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆல்ரெடி நாம் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கிறோம்.
இப்போ இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி மஞ்சள் பொடி வந்து நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு, அதாவது டேபிள் ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் வந்து காரம் வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ப தான், ரொம்ப காரம் வேண்டாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லியும் ஆட் பண்ணுறேன். காஷ்மீர் சில்லி எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சால்னால் வந்து லைட்டாக மேலே வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா, மேலே எண்ணெயும் மிளகாத்தூள் மிதக்கும் இல்லையா, அதுக்காகத்தான் இந்த காஷ்மீர் சில்லி பவுடரை ஆட் பண்ணுறது. ஸோ காஷ்மீர் சில்லி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் இந்த மசாலாவை வதக்குங்க. ஸோ இந்த மசாலாவில் நீங்கள் போட்டு இந்த மிளகாத்தூளை வதக்குனீங்க அப்படின்னா தான் மேலே எண்ணெய் மேலே வந்து மிளகாத்தூள் மிதக்கிறது இந்த சால்னா அப்படிங்கிறதுல மிதக்கும். நான் பொதுவாக என்னுடைய சேனலில் மசாலா வந்து மிளகாத்தூள் போடுறது வந்து தண்ணி ஊற்றி அது மேலே தான் போட்டு கொதிக்க கூடும்போது தான் கலக்கக்கூடாது அப்படின்பேன். ஸோ இதில் வந்து என்னத்துக்காக இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த ஆயிலும் மேலே மிளகாத்தூளும் வெளியில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணால் தான் அது மேலே மிதக்கும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்படி பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து எவ்வளோ ஒரு கலர் வந்து ரெட்டிஷ் கலர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். சால்னா வந்து குறிப்பாக வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் கலரும் வந்து மேலே வந்து மிளகாத்தூளும் எண்ணெயும் மிதந்தால் என்ன கலர் இருக்கும், கேசர் கலர் கலந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த சால்னா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இது நல்லா வதங்கியிருக்கு. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1 லிட்ரு அளவுக்கு தண்ணியை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணி இந்த மசாலாஸ் வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நாம் வந்து பேசின் ஃப்ளார் ஆட் பண்ண போகிறோம். அந்த நம்ம தேங்காய் கசகசா பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுவோம். அப்புறம் தான் கரம் மசாலாலாம் ஆட் பண்ணுவோம். இப்போது ஒவ்வொன்றா பண்ணும்போது காட்டுறேன். இப்போது பாருங்கள், நல்லா வந்து நமக்கு வந்து இந்த தண்ணி வந்து, அதாவது வந்து வெறும் வெங்காயம் தக்காளி ஊற்றின தண்ணி கொதிக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம எடுத்து வச்ச கடல மாவு இருக்கு இல்லையா, ஒரு 1.5 ஸ்பூன் கடல மாவு, இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கடல மாவை நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லம்ஸ் இல்லாத, அதாவது வந்து எதுக்குன்னா கட்டி இல்லாமல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த வந்து சால்னால கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கடல மாவு ஏன் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் வந்து பொட்டுக்கல்லையை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட சட்னி மாதிரி ஆகிடும். ஸோ கடல மாவு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து நீர்த்து போனாலும் இந்த பேசின் ஃப்ளார், அதாவது கடல மாவு வந்து உங்களுக்கு தடிமன், அதாவது வந்து திக்னஸாக பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த கடல மாவை நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ இதில் சால்னால கண்டிப்பாக கடல மாவு அப்படிங்கிறத ஆட் பண்ணி தான் தீரணும். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. கரைச்சிட்டு இதை வந்து ஊற்றுறேன். ஸோ இது ஊற்றின பிறகு கொஞ்சம் நல்லா வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டு இது மறுபடியும் கொதித்து மறுபடியும் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். எதுக்குன்னா, இப்போ இந்த ஊற்றின தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வந்து சேர்மானமாகி கொதிக்கணும். கொதித்த பிறகு நாம் தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி தண்ணி ஊற்ற போகிறோம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பாருங்கள், நான் வந்து கடல மாவை ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கு. இந்த திக்னஸ் ஆகின நேரத்தில் தான் நான் என்ன பண்ணுறேன், நாம் தேங்காய் கசகசா முந்திரி இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, இதையும் நான் வந்து நல்லா தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். ஸோ இதையும் நல்லா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிடுங்க. ஸோ இதை ஊற்றிட்டு இப்போதைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் குருமா மாதிரி வந்து தண்ணி திக்காக தான் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து மறுபடி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா எவ்வளோக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோமோ அப்போ தான் அந்த சால்னா அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து எவ்வளோ தண்ணி, கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் தண்ணிக்கு மேலே நான் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ இப்போது இவ்வளோ திக்னஸ், அதாவது தண்ணி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த சால்னா அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போது பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், தண்ணி நல்லா ஊற்றிட்டு நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன். அரை உப்பு தான் இருக்குது. நான் வந்து மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வந்து நல்லா எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ நல்லது. இப்போது பாருங்கள், எப்படி வந்து நல்லா வந்து நாம் வந்து ஊற்றின தண்ணி ப்ளஸ் கடல மாவு ப்ளஸ் வந்து முந்திரி கசகசா தேங்காய் அரைச்ச பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ இந்த கொதிக்கும்போது மேலே வந்து ஓரமாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த வந்து நமக்கு வந்து மிளகாத்தூள், அதாவது வந்து இதுதான் வந்து இந்த சால்னால் நாம் ஊற்றின எண்ணெய் இதெல்லாம் மிதக்கிறது. ஸோ சால்னா அப்படின்னா இந்த இது வந்து கண்டிப்பாக மிதக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு நாம் வந்து கரம் மசாலா பவுடரும் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கரம் மசாலா. அதுக்கு அடுத்தது இந்த சிக்கன் மசாலா அப்படிங்கிறது. இதில் என்ன அப்படின்னா,
ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பட்டை சோம்பு கிராம்பு அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தி இருக்கும் ஃப்ளேவர். மற்றபடி இதில் நான்வெஜ் கலக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இது வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் ஒரு சால்னா அப்படின்னா அந்த நான்வெஜ்ஜினுடைய ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா இது கண்டிப்பாக நாம் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் கொதிக்க தான் இந்த மசாலா வந்து அந்த வாசனை வந்து அதில் இறங்கும். இப்போ நான் மறுபடி மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் கொதிக்க வைக்கிறேன். இப்போது பாருங்கள், நல்லா கொதித்து உங்களுக்கு வந்து மேலே வந்து அந்த மசாலாஸ் வந்து தனியாக வந்து நிற்கிது ஆரம்பிக்குது. இப்போது கலக்கி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அந்த வந்து ஒரு தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி இருக்கிறது பேர் தான் உங்களுக்கு சால்னா. ஸோ இந்த சால்னாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பரோட்டா கூட மேலே ஊற்றி சாப்பிடுறது. இது சால்னா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சேர்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இந்த சால்னாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொத்து பரோட்டா பண்ணுறோம் அப்படின்னா இந்த கொத்து பரோட்டாக்கும் போட்டுட்டு இதை மேலே போட்டுட்டா நம்ம வந்து பரோட்டாவை வந்து சின்னதாக வெட்டி பண்ணுறதும் இந்த கொத்து பரோட்டாக்கு உள்ள சால்னா தான் இது. ஸோ இந்த சால்னாவை நம்ம மறுபடியும் இப்போது டிஸ்பிளே காட்டுறோம் பாருங்கள். சுவையான பரோட்டா சால்னா ரெடி. இப்போது இதில் நம்ம வந்து எவ்வளோ கொஞ்சம் நீர்க்கவும் இருக்குது, அதே சமயம் வந்து அந்த கலர் அப்படிங்கிறதும் நல்லா இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து அந்த எண்ணெய் பூத்துக்கிட்டு மிளகாத்தூள் வர்ற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த சால்னாவை பரோட்டாவோட மேலே சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பரோட்டா பல்க் குக்கிங்கும் போட்டிருக்கோம், சாதா பரோட்டா போட்டிருக்கோம், கொத்து பரோட்டா, மசாலா பரோட்டா அப்படின்னு நிறையா போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த பரோட்டாவையும் செஞ்சு இது மேலே சால்னா பண்ணி தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ரீசெண்டாக மசாலா பரோட்டா செய்கிறது எப்படி அப்படின்னு போட்டிருக்கேன். அதில் பரோட்டாவை டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். நம்ம சேனலில் முட்டை போடாமல் பரோட்டா அப்படிங்கிறதையும் போட்டு காட்டியிருக்கேன். பல்க் குக்கிங்லையும் போட்டிருக்கேன். பார்த்து உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ஷில் வேற எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.